ஏம்மா நம்ம வீட்டுக்கு போனா அப்பாயி திட்டுவாங்களாமா? என்னங்க, நான் வேற அம்மா வீட்டுக்கு போகும்போது அத்தைக்கிட்டையும் உமா கிட்டையும் சண்டை போட்டுட்டு போயிட்டேன். என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியலங்க, ரொம்ப பயமா இருக்கு. என்ன சொல்ல போறாங்க? யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, வாங்க உள்ள போவோம். இல்லங்க, சும்மா நான் ஒரு விஷயம் செஞ்சாலே அது 1008 குத்தம் சொல்லி சண்டைக்கு வருவாங்க. ஆனா நான் அன்னைக்கு அப்படியே ஒரு சண்டையை போட்டுட்டு போயிட்டேன். மறுபடியும் இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா வந்து நிக்கிறேன், என்ன சொல்ல போறாங்கன்னு ரொம்ப பயமா இருக்குங்க. இங்க பாரு பத்திரகாளி, அம்மா நீ எதுவும் சொல்ல மாட்டாங்க, நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன், நீ வா. என்னம்மா? அதான் உங்க அப்பா சொல்றாருல, போமா. வாங்கம்மா, எதா இருந்தாலும் பாத்துக்கலாம், அப்ப நான் இருக்கேன், வாங்க. ஐயோ, வீட்டுக்குள்ள போறத நினைச்சாலே அடிவேரெல்லாம் கலங்குதே. ஐயோ, என்னத்த சொல்ல போறாளுங்கன்னு தெரியல. சரி போவோம். இந்தாரு, எங்க போறீங்க எல்லாம்? என்னம்மா, வீட்டுக்குள்ள தானேம்மா, நம்ம வீட்டுக்குள்ள தானே வரோம். எம்மாடி எந்திரி. அன்னைக்கு உன் பொண்டாட்டி அப்படியே வீரவசனம் பேசிக்கிட்டு போனா, நான் இனிமே இந்த வீட்டையே மிதிக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு. இப்ப எந்த முகரக்கட்டையை வச்சுக்கிட்டு இங்க வந்திருக்காளாமா? ஏம்மா, எப்பயுமே வாமா போய்கிட்டு இருக்கா. நம்ம தங்கச்சி எல்லாம் எத்தனை தடவை நம்ம வீட்டுக்கு வரா. ஆனா பத்திரகாளி இப்பதானமா போயிருக்கா. ஆத்தாடி, என் பையனை இப்படி மாத்தி வச்சுட்டாளுங்களே. இங்க பாருங்க அத்தை, யாரும் யாரையும் மாத்தல. இத்தனை நாள் வரைக்கும் இங்க இருக்க வரைக்கும் என் பையன் என் பேச்சுக்கு மறுவார்த்தை பேச மாட்டான். இன்னைக்கு உன் வீட்டு கூட்டிட்டு போய் என்ன பண்ணீங்கன்னு தெரியல, இப்படி பேசுறான். அத்தை, வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் நீங்களா கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்காதீங்க. நாங்க ஒண்ணு அவரை பண்ணல. தலையில வச்சிருக்க பைய எம்புட்டு இருக்குது. என்ன இருக்கும் உள்ள? துணிமணி எது இருக்குமா? ஒரு 10 ரூபா கேட்டா கூட அந்த பஞ்சப்பாட்டு போடுவாங்க. இன்னைக்கு இவ்வளோத்தையும் அள்ளிக்கிட்டு வராங்களே. ஏமா, என்னம்மா? அண்ணி தலையில பாத்தியா பையி? என்னவா? இந்த இரு கேக்குறேன். இவளுக்கு இதே ஒரு பொழப்பு தான், நல்லா இருக்க குடும்பத்தையும் களைச்சு விட்டுக்கிட்டு. அது சரி, தலையில என்ன பையி? அதுவாமா, மகா வயசுக்கு வந்திருக்கால, அதனால அவங்களால முடிஞ்சதை கொடுத்துருக்காங்க. ஓஹோ, இங்க வச்சு சீர் வச்சா மாமியார் வீட்டுல அது இதுன்னு கேட்பாங்க. அதனால நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு தனியா இவங்க மட்டும் சோறு போடுவோம்னு சொல்லி உன் மாமியார் கறி பிளான் போட்டிருந்தாலோ? அத்தை, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. அப்புறம் வாட்டக்கறி இங்க வச்சு சோறாக்கி போட வேண்டியதானே? ஏன் நாங்க தின்றுவோம்னு சொல்லி அங்க வச்சு சோறு போடுறாலோ? எவ்வளவு நகை விட்டு போட்டா? தாய் மாமா வீட்டுல இருந்து சீர் சனத்தி செய்யணும்ல, அதெல்லாம் இங்க வச்சா கேப்போம்ட்டு அங்க வச்சு. உனக்கெல்லாம் பாவம்னு சோறு போட்ட பாவத்துக்கு நீ இதுவும் பண்ணுவ, இதுக்கு மேலையும் பண்ணுவ. ஏமா, வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காதீங்கம்மா. என்னது வாய்க்கு வந்த மாதிரி பேசுறேனா? என்னடா, போய் 2 நாள் தான் மாமியார் வீட்டுல உட்காந்துருந்தேன், அதுக்குள்ள பேச்சு தோரணை எல்லாம் மாறுது. ஏமா, எனக்கு எந்த தோரணையும் மாறலமா. நான் சொல்றத நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. நீ பாட்டுக்கு ஏதோ நீ யோசிச்சுட்டு பேசுற, அதுக்கு தான் சொன்னேன். ஏடா, இப்பயே இந்த அளவுக்கு ஆடுறியே, இன்னும் கொஞ்சம் நெஞ்ச காசு கையில பாத்துருந்தேன்னு வச்சுக்க, உன்ன கையில பிடிக்க முடியாது. இந்த அங்க இருக்கல எங்க குந்தாணி, அவளையும் கையில பிடிக்க முடியாது. 2 பேரும் ரெக்க கட்டிக்கிட்டு தான் ஆடுவீங்க. அதனாலதான் கடவுள் உங்க 2 பேத்தையும் அளந்து வச்சிருக்காரு. இங்க பாருங்க அத்தை, சும்மா அவரை மட்டன் தட்டிட்டு இருக்க வேலை வச்சுக்காதீங்க சொல்லிட்டேன். அப்புறம் என்ன, உண்மையை தானே சொன்னேன். இருக்கிறதுக்கு இடம் கொடுத்தா படுக்கிறதுக்கு பாய் கேட்பாங்க, அந்த கதையால இருக்கு. கொஞ்சம் வீட்டுல இருந்து கொடுத்த உடனே வாட்டத்தை காட்டுற பத்தியா? ஏமா, பாவமா பத்திரகாளி, ஏமா இப்படி பேசிட்டே இருக்கீங்க? ஓ அண்ணே, அவங்க பாவம், நம்ம அம்மா பாவம் இல்ல. நம்மள சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு எவ்வளவு தூரம் ஆளாக்கி இவ்வளவு நிலைமையில வச்சிருக்கு. ஆனா நீ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற, நம்ம அம்மாவை ஏளனமா பேசுற. இங்க பாருமா, நீ புரியாம பேசாத சொல்லிட்டேன். யாரு புரியாம பேசுறா? வீட்டுக்கு வந்த மருமவ அடங்கி இருக்கணும் மாமியா இருக்கு, இப்படியே ஆட்டம் கட்டுறது? இங்க பாருங்கம்மா, உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. சும்மா குடும்பத்துக்குள்ள குட்டி கலாட்டா பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, என்ன நடக்கும்னு தெரியாது. ஏன் புள்ளையவே குட்டி கலாட்டா பண்றேன்னு சொல்றியா? ஒன்ன டேய், என்னடா ஏன் கைய பிடிக்கிற? வீடா போதுமா, நம்ம வீட்டுக்கு நம்மள நம்பி வந்த புள்ளமா. அவளுக்கு இத்தனை வருஷம் தான் எந்த சந்தோஷத்தையும் கொடுக்கல. இனிமேலாவது அவளுக்கு சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்படி எல்லாம் பண்ணாதீங்கம்மா. பாத்தியாவுமா, உன் அண்ணன்காரனை எப்படி மாத்தி வச்சிருக்கான்னு. சொல்ல மீற மாட்டான், ஆனா இன்னைக்கு என் கைய வேற பிடிக்கிறான். போதுண்டாப்பா சாமி, உங்க மேல அன்பை கொட்டி கொட்டி வளர்த்ததுக்கு இன்னைக்கு நல்லா எனக்கு பாடம் கத்து கொடுக்குறீங்க. அவனுக்கு பொண்டாட்டி புள்ளன்னு வரவும் என்னை ஏளனமா நினைக்கிறீங்க. இந்த மாதிரி நான் நினைச்சிருந்தேனா இன்னைக்கு நீங்க இப்படி இம்புட்டு அளவுக்கு வளர்ந்துருக்க முடியுமா? இல்ல உங்களுக்கு இந்த ஒரு வாழ்க்கையை அமைச்சிருக்க முடியுமா? ஏங்க அத்தை, இப்ப நாங்க என்ன பண்ணிட்டோம் நீங்க இப்படி வால் வால்ல கத்திட்டு இருக்கீங்க? ஐயோ சாமி, உன்கிட்ட நான் எதுவுமே பேசலாமா? உன்கிட்ட பேசினாலே அது பிரச்சனை தான். என் பையன்கிட்ட என்னென்னத்தை சொல்லி நீயும் உன் ஆத்தா கறியும் பண்ணீங்கன்னு தெரியல. இப்ப இவன் இப்படி மாறி போயிருக்கான். இதுக்கு தான் உன் வீட்டு பக்கமே அனுப்பாம இருந்தேன். இங்க பாருங்க அத்தை, நாங்க ஒண்ணும் யாருக்கும் எதுவும் சொல்லி கொடுக்கல. அவங்கவுங்க நடந்துக்கிறத பொறுத்துதான் இன்னொருத்தவங்க நடந்துக்குவாங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. எப்பா சாமி, போதும்பா. உன்னை வளர்த்து இம்புட்டு தூரம் ஆளாக்குனதுக்கு எனக்கு நல்ல பாடத்தை நீ கத்து கொடுத்துட்ட. ஓ ஏமா, புரிஞ்சுக்கங்கம்மா. என்னம்மா இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஐயோ, உங்ககிட்ட இப்படி பேசுறது நான் பின்னாடி பெரிய குத்தமா வந்துரும். அப்பா என்னைய விட்டுருங்க ஆள. பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு நம்ம அம்மாவையே இழிவா நடத்திட்டல்லனே. இதுக்கெல்லாம் நீ ரொம்ப வருத்தப்படுவ பாரு. நம்ம அம்மா நமக்காக எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு எவ்வளவு தூரம் நமக்கு என்னென்னலாம் பண்ணியிருக்கு. ஆனா நீ அதெல்லாம்
நம்ம அம்மாவை ஏளனமா பேசுற? நீ எல்லாம் நல்ல அனுபவிப்ப பாரு. அம்மா புரிஞ்சுக்கமா. உங்க சங்காத்தமே எங்களுக்கு வேணாம் சாமி. என்னம்மா புரிஞ்சுக்காம பேசிட்டு போறாங்க? ஏங்க அவங்கலாம் காசு பணம் இருந்தா மட்டும்தான் அவங்கள புரிஞ்சுக்குவாங்க. நம்மள மாதிரி இருக்க ஆள நம்மளோட மனசையும் யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. வாங்க நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம். பத்திரக்காளி, நான் எதுவும் தப்பு பண்ணிட்டேனா? இல்லங்க, நீங்க எந்த தப்பும் பண்ணல. அவங்க புரிஞ்சுக்காம பேசுறாங்க. நம்மள புரிஞ்சுக்கிற காலமும் வரும். அன்னைக்கு நம்மள தேடி வருவாங்க. இப்ப நம்ம வேலையை பார்க்கலாம் வாங்க. சின்ன வயசுலயே அப்பாவையும் அம்மாவையும் இழந்து எக்கதியா இருந்த என்னைய கஷ்டப்பட்டு 2 பேரும் வளர்த்தீங்க. அம்மா அப்பாவோட அன்பே தெரியாத அளவுக்கு நீங்க என்னை அவ்வளவு சந்தோஷமா அவ்வளவு அன்பா பாத்துக்கிட்டீங்க. விவரம் தெரிய வேண்டிய வயசுல எனக்கு உறுதுணையா இருந்த பாட்டி நீங்களும் இறந்துட்டீங்க. தாத்தா ஒருத்தர் தான் என்னை அவ்வளவு அன்பா பார்த்து ஒருத்தங்கிட்ட கட்டி கொடுக்கணும்னு அம்பிட்டு கஷ்டப்பட்டார். நான் கூட நினைச்சேன் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா என் தாத்தாவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, என்னால அவருக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராதுன்னு நினைச்சேன். சந்தோஷமா தானே கல்யாணம் பண்ணிட்டு போனேன். என்னப்பா இந்த வீடா? ஆமாமா, இந்த வீடுதான். சரி வா, உங்க அக்காவும் மாமாவும் பார்க்கறதுக்குள்ள நம்ம டக்குனு உள்ள போவோம். அம்மா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. அந்த பொண்ணு பார்க்கவே பாவமா இருக்குமா. டேய் எதா இருந்தாலும் முளையிலே கிளிரணும். அதை விட்டுட்டு பெருசா செடியா வளர்ந்துச்சுன்னு வச்சுக்க, புடுங்குறது கஷ்டம். வா வாடா. ஐயோ, இப்ப நான் என்னதான் சொல்ல போறேன்னு ஒண்ணும் தெரியலையே. நான் கட்டிக்கிட்டு போனவனால கொஞ்ச நெஞ்ச பாடா பட்டேன். எப்ப பார்த்தாலும் தொழில் பண்றேன்னு பொய்ய சொல்லி நகை பணம் அது இதுன்னு வாங்கி 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 அவன் குடிச்சு சூதாடி என்னை எந்த அளவுக்கு பாடாப்படுத்திட்டான். அதனாலயே நீங்க வருத்தத்திலேயே என் வாழ்க்கை இப்படி ஆயிப்போச்சுன்ற கவலையிலேயே என்னை விட்டு போயிட்டீங்க. இப்ப எனக்கு யாருமே இல்லாத அனாதையா இருக்கேன். அட கடவுளே, இந்த பொண்ணு வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டம் இருக்கா? அது மட்டுமா, அந்த கஷ்டத்துல இருந்து வெளியே வரதுக்குள்ள எல்லாமே தலைகளா மாறி போய் இப்ப எனக்குன்னு எதுவுமே இல்லாம இருக்கிறத வச்சு வாழுவோன்னு எந்த ஒரு ஆணையும் நம்ப கூடாதுன்னு இருந்தேன். ஆனா இப்போ அண்ணன் மூலியமா எனக்கு ஒரு வரன் வந்திருக்கு தாத்தா. இந்த வரனாவது நல்ல வரனா இருக்கணும். மறுபடியும் பட்ட கஷ்டத்தை நான் அனுபவிக்க கூடாது. அப்படிப்பட்ட ஏதாவது ஒண்ணு நான் பட்டேன்னா மறுபடியும் நான் இந்த உலகத்திலே வாழ மாட்டேன் தாத்தா. நானும் உங்க கூடயே வந்துடுவேன் தாத்தா. என்னடா இந்த பொண்ணு பேசுறதெல்லாம் கேட்டா ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதனாலதாம்மா இந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு ஏத்தவளா இருப்பான்னு நினைச்சேன். டேய் அதுக்குன்னு உமாவுக்கு துரோகம் பண்ண முடியுமாடா? இந்த பொண்ணு பார்த்தாலும் பாவமா இருக்குடா. எனக்கு என்ன சொல்றதுனே ஒண்ணும் தெரியல. அதுதாம்மா எனக்கும் ஒன்றும் புரியல. மாமா வேற அப்பயே சொன்னாரு, இந்த பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு கல்யாணம் வேண்டாம் அப்படி இப்படின்னு சொன்னீங்கன்னா உங்க அக்காவும் உங்க வீட்டுக்கே துரத்தி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்படி இக்கத்துல மாட்டிக்கிட்டுதாம்மா என்ன பண்றதுன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கேன். யாரோ பேசுற மாதிரி இருக்கு. அட அவர்தான் வந்திருக்காரு. அடடே வாங்க வாங்க. நீங்க வந்தது கூட கவனிக்காம நான் பாட்டுக்கு இருந்துட்டேன். மன்னிச்சிடுங்க. வாங்க வந்து உட்காருங்க வாங்க. இருக்கட்டும். அட அத்தையை கூட்டிட்டு வந்திருக்கீங்க, நிக்க வச்சுட்டே இருப்பீங்களா? வாங்க உள்ள வாங்க. வெளியவே நிக்கலாமா? உள்ள வாங்க. என்ன உட்காருங்கன்னு சொன்னதை உட்காருவீங்களா? நின்னுட்டே இருக்கீங்க, உட்காருங்க. சரி 2 பேரும் உட்காந்துருங்க. நான் போய் தண்ணி எடுத்துட்டு உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். காஃபி குடிக்க மாட்டீங்கன்னா டீனாலும் சரி ஜூஸ்னாலும் எதுவும் போட்டு வரேன். ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் வேணாண்டி அம்மா. என்ன இப்படி திடீர்னு வந்துட்டு எதுவுமே சாப்பிடலன்னா எப்படி? என்னம்மா படையெல்லாம் போட்டு வச்சிருக்க, என்ன விசேஷம்? இன்னைக்கு அமாவாசை. தாத்தாவும் பாட்டிக்கும் எப்பயும் அமாவாசை ஆனா படையல் போடுறது வழக்கம். அதுதான் அவங்களுக்கு படையல் வச்சிட்டு இருக்கேன். வாங்க சாப்பிடலாம். ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் வேணாடி அம்மா. நீ சாப்பிட்டியா? இல்ல இப்பதானே படையல் வச்சேன், இனிமேதான் சாப்பிடணும். சரிடிமா. ஐயோ எதுக்கு வந்திருக்காங்க என்ன ஏதுன்னு தெரியலையே. கல்யாணம் எப்ப வச்சுக்கலாம் என்னன்னு சொல்ல வந்திருப்பாங்களோ. சரி உட்காருங்க சாப்பிடலாம். இந்த மாதிரி நேரத்துல இந்த பொண்ணுகிட்ட இந்த விஷயத்த சொல்லலாமா வேண்டாமா ஒரே யோசனையா இருக்கே. உமாவையும் இந்த பிள்ளையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த பிள்ளை 100 மடங்கு நல்ல பிள்ளையா இருக்கு. ஆனாலும் உமாவுக்கும் துரோகம் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன பண்ணலாம்? என்ன ஏதோ பேச வந்துட்டு எதுவும் பேசாம இருக்கீங்க? அது வந்துமா, கல்யாணத்துக்கு நாங்க எவ்வளவு நகை போடுவோம்னு கேக்குறீங்களா? முதல்ல கல்யாணம் பண்ணின வாழ்க்கையில இருந்த நகையெல்லாம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வேலை செஞ்சு சிறுக சிறுக சம்பாரிச்சு ஒரு 3 பவுன் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நான் கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போயிடுவேன். வேலைக்கு போய் என்னால முடிஞ்ச சம்பாத்தியம் பண்ணி நகையெல்லாம் போட்டுருவேன். நீங்க அதை பத்தியெல்லாம் எந்த கவலையும் படாதீங்க. எம்மாடி நான் நகை நட்டெல்லாம் பெருசா நினைக்கிற ஆள் இல்லம்மா. அதெல்லாம் பத்தி நான் பேச வரல. சரி வேற எதுவும் நாங்க எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்க பேசுவாங்க. இப்ப யாரும் இல்லாதனாலதான் நான் பேசுறதா இருக்கு. எதனால சொல்லுங்க.
அப்பா எனக்கு எம்மாடி இன்னும் என் பையன் உமா கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கல. சொன்னாரு. அது மட்டும் இல்லாம ஏதோ சின்ன கருத்து வேறுபாடால தான் அந்த புள்ள வீட்டை விட்டு வெளியே போயிருக்கா. எப்படி அவ வந்துருவா, வராம இருக்க போறது இல்ல. அதுக்குள்ள இவங்க அக்காவும் இவரும் சேர்ந்துக்கிட்டு தான் உன்னை பொண்ணு பார்க்க வந்து இவ்வளவு தூரத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. அதனால நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு விலகிடுன்னு சொல்றீங்களா? ஐயோ நான் அப்படி சொல்லலமா. இல்ல எதையும் நீங்க கல்யாணத்தை நெருக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்லாம இப்பயே சொல்லிட்டீங்கல்ல, அதுவே எனக்கு சந்தோஷம்தான். எம்மாடி நான் சொல்றது உனக்கு புரியுதா? புரியுது. அவரோட மனைவியும் இவரும் இப்போ சின்ன கருத்து வேறுபாடால தான் இருக்காங்க, மறுபடியும் சேர்ந்துருவாங்கன்னு சொல்றீங்க. அதனால என்ன விலகிக்கோன்னு சொல்றீங்க, அவ்வளவுதானே. இதுல என்ன இருக்குது, நான் விலகிக்கிறேன். அவங்க 2 பேரும் சந்தோஷமா வாழட்டும். எம்மாடி நிஜமாவே நீ புரிஞ்சுக்கிட்டியாமா? புரிஞ்சுக்கிட்டேன். நான் ஏற்கனவே வாழ்க்கையில கஷ்டப்பட்ட ஆளு, மறுபடியும் போய் கஷ்டப்படுற அளவுக்கு என் உடம்புல தெம்பு இல்லை. இன்னொரு பொண்ணை வாழ்க்கையை கெடுத்துட்டு தான் நான் சந்தோஷமா வாழணுன்ற அவசியமும் எனக்கு இல்லை. நான் இப்படியே சந்தோஷமா இருந்துக்குவேன். நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. இல்லம்மா நான் சொல்றது பரவாயில்ல. உங்களோட வருத்தமும் உங்களோட கஷ்டமும் என்னன்னு எனக்கு புரியுது. இந்த மாதிரி ஒரு மாமியார் எனக்கு கிடைக்காம போயிட்டாங்கன்னு வருத்தமா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். உங்களோட மருமகளோட சந்தோஷம் உங்களுக்கு முக்கியம்னு நினைக்கிறீங்கல்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். எம்மாடி நான் நிஜமா சொல்றேம்மா, நேரத்துக்கு என் மருமக உமாவை மட்டும் என் பையனை கட்டி வைக்கலன்னா சத்தியமா சொல்றேன் உன்னதான் கட்டி வச்சிருப்பேன். நீ இம்பட்டு தங்கமான பிள்ளைன்னு எனக்கு தெரியாதுமா. மன்னிச்சிருமா என் பிள்ளைங்க பண்ண தப்புக்காக. இதுல என்னங்க இருக்கு, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. சரிம்மா அப்ப நாங்க வரோம். சாப்பாடுலாம் ஆயிருக்கு, என்ன சாப்பிட்டுட்டு போங்களே. இல்லம்மா உன்னை கஷ்டப்படுத்திட்டு நாங்க மட்டும் வயிறு நிறைய சாப்பிட்டு சந்தோஷமா போக முடியாது. வரோம். இப்பதான் எனக்கு ஒரு வாழ்க்கை அமைய போகுது. இதுல நான் சந்தோஷமா இருக்க போறேன்னு நினைச்சேன். ஆனா என் சந்தோஷம் ஒரு நிமிஷம் கூட நீடிக்கல. எனக்கு மட்டும் என்ன இந்த கொடுப்பனையே இல்ல போல. பாவண்டா அந்த பொண்ணு, எனக்கே கஷ்டமாயி போச்சு. அதனாலதாம்மா நானும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். ஏண்டா என்னதான் இருந்தாலும் பொய் சொல்லி அந்த பொண்ணை சந்தோஷப்படுத்துறதை விட உண்மையை சொல்லி அந்த பொண்ணு ஒரு நிமிஷம் அழுதுட்டு போயிடலாம்டா. அதை விட்டுட்டு வாழ்நாள் முழுக்க அவளை கஷ்டப்படுத்திடக்கூடாது. அதுக்காக தான் சொல்றேன். சரிம்மா. சரி வா போலாம். அமுதாமா, அமுதாமா. அட அண்ணே நீங்களா? வாங்கண்ணே உட்காருங்கண்ணே. நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்க, அண்ணி வரலையா? அட அதேமா கேக்குற, ஏற்கனவே பார்த்து வச்சு உங்க 2 பேர் வாழ்க்கையும் இப்படி ஆகி போச்சுல்ல. அதனாலதான் நல்ல ஜோசியரா பார்த்து உங்க 2 பேர் ஜாதகத்தையும் காட்டி நல்லபடியா வாழ்க்கை அமையுமா என்னன்னு பாக்கணும்னு சொல்லி போன் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்கா, எங்க ஜோசியக்காரர் நல்லவரா இருக்காருன்னு. அதான் உன் ஜாதகத்தை வாங்கிட்டு போவோன்னு வந்தேன். எம்மாடி உன் ஜாதகத்தை எடுத்துட்டு வாமா. கல்யாணமே இல்லைன்னு ஆகி போச்சு. இனி ஜாதகம் பார்த்து மட்டும் இல்லாத போகுது. இல்லனே அது எதுக்குனே? ஏமா 2 பேர் ஜாதகத்தையும் ஒன்னா வச்சு பார்த்தாதானே எத்தனை பொருத்தம் இருக்கு, இல்ல ஏதாவது பரிகாரம் பண்ணலாம் கூட பண்ணிக்கிட்டு அப்பதானே நல்லா வாழ முடியும். எடுத்துட்டு வாமா. உங்ககிட்ட என் ஜாதகம் வேற இல்ல, இருந்தா நாங்களே அதை வச்சு பார்த்திருப்போம். அதுதான் எடு. இல்லனே அது வந்து என்னவா தங்கச்சி தயங்கிட்டு இருக்கிற, எடுத்துட்டு வா. ஏன் தங்கச்சிமா என்ன ஆச்சு, ஏன் அழுகுற? மாப்பிள்ளை வீட்ல இருந்து வந்து அவரும் அவங்க அம்மாவும் வந்தாங்க. வந்துட்டு இந்த மாதிரி என் பிள்ளையும் என் பையனும் வந்து ஒரு சின்ன கருத்து வேறுபாடானதமா இப்படி பண்ணிட்டாங்க. மற்றபடி வந்து என் பையன் என் மருமகளை தெரிய மாட்டான். அதனால நீ விலகிக்கமான்னு சொல்லிட்டாங்க. என்னது அப்படி சொன்னாங்களா? ஆமாண்ணா, அவங்களே என்ன பண்ணுவாங்க பாவம் இல்லையா? அவங்க மருமகளை பத்தி யோசிப்பாங்கல்ல, அதுதான். நீ என்ன சொன்னாங்க கேட்டதுக்கு? சரிங்கன்னு சொல்லிட்டேன். உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு நான் போராடிக்கிட்டு இருக்கேன். அப்பயும் அந்த மாப்பிள்ளைக்காரங்கிட்ட 100 வாட்டி கேட்டேன், என் தங்கச்சி ஒழுங்கா பாத்துக்கல, இந்த மாதிரி ஏதோ கல்யாணத்துல பிரச்சனை வந்துச்சுன்னா உங்க அக்காவை அடிச்சு தோத்திடுவேன்னு. இப்ப இந்த வேலை வேற பாத்துருக்கானா? கோவப்படாதீங்கண்ணா, வேண்டாம் விடுங்கண்ணா. எப்படிமா கோவப்படாம இருக்க முடியும்? அண்ணன் அப்பஸ்தானத்துல இருந்து உனக்கு நான் இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தா இவங்க இந்த வேலை பாக்குறாங்களா? முதல்ல சொல்லி தொலைஞ்சா உன் மனசுல ஆசையை வளர்த்திருக்க மாட்டோம்ல. இன்னைக்கு இருக்குது அவளுக்கு. எமாடி உன் வாழ்க்கைக்கு மட்டும் ஏதாவது ஒரு பிரச்சனை வரமா இருந்துச்சுன்னா என் சுயரூபத்தை நான் காட்டுவேன்னு இந்த ருக்கு கிட்ட அத்தனை தடவை சொன்னேன். இன்னைக்கு இருக்குது அவளுக்கு.